எக்ஸலன்ட். சண்முக பாண்டியன் சூப்பர்பான படம். இந்த படம் ஓடலைன்னா எந்த படமும் ஓடாது. விஜயகாந்துக்கு மேலே புலிங்கிறத காட்டிட்டார் அவர். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. படம் சூப்பராக இருக்குது சார். கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல விஷயம் தான் சார். கேப்டன் பேரை காப்பாற்றுவார். ஜூனியர் கேப்டன் சார். ஜூனியர் கேப்டன் ஸ்டோரி எப்படி இருந்தது? நல்லா தான் சார். நல்லா இருந்தது. எதுக்கு இருக்குப்பா? இல்லை நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். படத்தை பற்றி படம் வந்து இந்த யானையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த விருப்பம் இல்லை, ஸ்லோவாக போகுது. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டரும் சரி. சண்முக பாண்டியன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப கதை வேறு புதுசு. இது கதை வந்து ரொம்ப கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மைல்டாக போய் ஒரு மைல்டான விஷயத்தில் ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. ரீல் லைஃப் கண்டிப்பாக உண்டு சண்முக பாண்டியனுக்கு. வாழ்த்துக்கள் சண்முக பாண்டியன் சார். படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. நல்லா எடுத்துட்டு நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. விஜயகாந்த் சாயல் எதுவும் தெரியுதா? அவருடைய சாயலில் தான் கண்டிப்பாக வருவார். இதுக்கப்புறம் வர படம் நல்லா தான் இருக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. படத்தில் விஜயகாந்தோட மறுபிறவி தான் அவர் மகன். எக்ஸலன்ட். சண்முக பாண்டியன் சூப்பர்பான படம். இந்த படம் ஓடலைன்னா எந்த படமும் ஓடாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. பாண்டியனோட ஆக்ஷன் வந்து சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது நடிக்கிற மாதிரியே இல்லை. ஹஸ் பிகம் த பார்ட் ஆஃப் த ஃபில்ம். அப்போ இதுக்கு மேலே எங்களால் சொல்ல வார்த்தை இல்லை எங்களுக்கு. விஜயகாந்த் சாயல் தெரியுதா ஆக்டிங்ல? அவருக்கு புலிக்கு பிறந்து பூனை ஆகாது கட்டாயம். அதை விட ஒருபடி மேலேயே இருக்கிறார். செம்மையாக இருக்கிறார். சூப்பர் படம். அருமையான படம். பையன் கலக்கியிருக்கான். இது மாதிரியான படம் நிறையா வரணும். அதுவும் விஜயகாந்த் படம். விஜயகாந்துக்கு மேலே புலிங்கிறத காட்டிட்டார் அவர். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா குழந்தைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன பையன் அருமையாக நடிச்சிருக்கான். அவனோட பாடி லாங்குவேஜெலாம் நல்லா இருக்குது. அந்த வேறு எதுவுமே இதில் தேவையாக நமக்கு தெரியல. அவன் நடிப்பு தான் அங்கே வந்து செமையாக இருக்குது. பாட்டெல்லாம் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் படம் அருமையாக இருக்குது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. இந்த படம் ஓட வைங்க. மக்கள் வந்து ஓட வைக்கணும். அதாவது விலங்குகளுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம உயிராக விலங்கை எப்படி நினைக்கணுங்கிறத வந்து படம் அருமை. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. மற்ற படங்கள்லாம் விடுங்க. இது மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மியூசிக்லாம் அவரை ஞானி இது பண்ணிக்க முடியுமா? அருமையாக மியூசிக்லாம் அருமையாகவும் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து விஜயகாந்த் பையன் இந்த அளவுக்கு நடிப்பு அவருக்கு இருக்கிறது இத்தனை நாள் வெளியில் எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பையன் நடிப்பில் அருமையாக நடிக்கிறார். ஆனால் அருமையாக நடிக்கிறார். மியூசிக்லாமும் நல்லா இருக்குது. உள்ளே போனோன்னாக்கா நமக்கு அந்த 3 மணி நேரம் போகிறது தெரியல. இப்போ சமீபமாக வந்த படங்கள்லாம் அந்த மாதிரியான படத்துக்கெலாம் போகாதீங்க. சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 70 வயசு 80 வயசுக்காரங்க ஒரே நடிப்பு, ஒரே ஸ்டைல் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அருமையாக நடிக்கிறா போல். அடுத்த விஜயகாந்த் வரார். இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக டாப் லெவலில் இருப்பார். எக்ஸலண்ட். மியூசிக் வந்து நோ சான்ஸ். இளையராஜா தான். மே காட் பிளஸ் ஹீரோ. தேங்க்யூ. டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் அன்புங்கிற டைரக்டரோட ஃபஸ்ட்டு படங்கிறது எங்களால் நம்பவே முடியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் டைரக்ஷன் வந்து இதில் காமிச்சிருக்காரு. இது அவரோட ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி யாராவது சொன்னால் தான் நம்ப முடியுமே ஒழிய ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் ஸ்கில் ஆஸ் அ டைரக்டர். அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அன்பு. தேங்க்யூ. டைரக்டர் அன்புன்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அன்பாக படத்தை வந்து விலங்குகிட்ட எப்படி அன்பாக இருக்கணுங்கிறத ஒரு அன்பான பையன் சண்முக சுந்தர பாண்டியன் மூலியமாக இந்த அன்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கார். தயவு செஞ்சு இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன். சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. பழைய விஜயகாந்த் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா மியூசிக்? கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. ஓகே.
படம்னா செம்மையாக இருக்குண்ணே. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம். ஆமாம், எப்படி இருக்குது ஆக்டிங்லாம் வந்து? செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு சண்முகபாண்டியன். அப்பாவோட பேரை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார், கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். சரி, அது மியூசிக்கில் அப்படி இளையராஜா மியூசிக் நல்லா இருந்ததுண்ணே, பக்கா வந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. படம் இது ஃபைட்டிங்லாம் அப்படி பண்ணியிருக்காரு. ஃபைட்னா செம்மண்ணே, லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். விஜயகாந்தோட சாயல் வந்து ஆக்டிங்கில் தெரியும். கண்டிப்பாக. இல்லை விஜயகாந்த் வந்து ரொம்ப சந்தோஷம் அவரை திரும்பி பார்த்ததில்ல. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, தேங்க்யூ. மேம் ஒரு நிமிஷம். படம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. விஜயகாந்த் சண்முகபாண்டியன் செம்மையாக இருந்தது படம். எல்லாருக்கும் தேங்க்யூ. வேறு எப்படி இருந்தது ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? ஆக்டிங்கில் செம்மையாக இருந்தது. எப்படி சண்டையெல்லாம் பிடிச்சிருந்தா? ஃபைட்டில் செம்மையாக பண்ணுறாரு. யானை செம்மையாக இருந்தது. படம் பிடிச்சிருந்தது. சரி, எப்படி இருந்தது விஜயகாந்த் பையன் ஆக்டிங்? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாயல் தெரியுதா அந்த படத்தில்? கண்டிப்பாக நல்லா தெரியுது, அவர் மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்ததுண்ணா. எப்படி இருந்தது ஆக்டிங்லாம் விஜயகாந்த்? செம்ம ஆக்டிங்ண்ணா. விஜயகாந்த்லாம் காமிச்சாங்க சார், நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது ஆக்டிங்ல எப்படி இருந்தது? விஜயகாந்த் சாயல் தெரியுதா? லைட்டாக கொஞ்சம் இருந்துச்சு, சைட்லாம் லைட்டாக கொஞ்சம் இருந்துச்சு. ஸ்டண்ட்லாம் எப்படி பண்ணுறாரு? நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி ஓகேவா? நல்லா இருந்தா? நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், நல்ல ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. இடைவெளிக்கு மேலே நல்லா இருக்கு படம். நல்லா கதைலாம் நல்லா பக்காவாக போயிடுது. எல்லா ஃபேமிலி ஸ்டோரி தான். காலையில் ஒன்று எந்த நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எடுப்பா இருந்துச்சு, பிடிச்சா? பிடிச்சிச்சு. நல்லா தான் இருக்குங்க, பார்க்கலாம். ஆக்டிங் எப்படி இருக்கு விஜயகாந்த் பையன் ஆக்டிங்? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல சார், எப்படி இருக்கு ஆக்டிங்? விஜயகாந்த் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஹீரோயோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.